பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய விமானம் பிரான்சினுடைய வான்பரப்பை தவிர்த்து விட்டுத்தான் பயணித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு அவர் போகும்போது பிரான்சினுடைய வான்பரப்பை பயன்படுத்தி இருந்தார். அப்போ பிரான்ஸ் இந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கல. ஆனால் இந்த வாட்டி பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கிற காரணத்தினால இத்தாலி இதுவரைக்கும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை. ஆனால் இத்தாலியில 2 நாட்களுக்கு முன்பதாக நடைபெற்ற பாரிய ஆர்ப்பாட்டம் இத்தாலிய அரசாங்கத்தையும் ஆட்டம் காண வைத்திருக்கிறது என்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த பணைய கைதிகளுடைய உறவினர்கள் இனிமேலும் நாங்கள் நெதன்யாகுவை மாத்திரமல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கூட நம்ப முடியாது, இவர்கள் பணைய கைதிகளை மீட்டு தருகிற இடத்தில் இல்லை, இவர்கள் தங்களுடைய சுயலாபத்திற்கான ஒரு யுத்தத்தை செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுக்களை வெளிப்படையாகவே முன்வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் இன்றும் 720வது நாளாக தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது, காசாவில் காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், காசா மேல நடந்து வரக்கூடிய இந்த தாக்குதல்களில் இதுவரைக்கும் 77,000க்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே போன்று 1,55,000க்கு மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் படுகாயமடைந்திருக்கக்கூடிய சூழல்ல கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் காசா பகுதிகளில் கிட்டத்தட்ட 97 அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 313க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம். எனவே தொடர்ந்தும் இஸ்ரேல் காசா அப்பாவிகள் மீதான தங்களுடைய கொடூர தாக்குதல்களை தொடர்ந்து வரக்கூடிய சூழல்ல வெஸ்ட் பேங்க், அதாவது மேற்கு கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகள் பல பேரை தொடர்ந்தும் அவர்கள் கைது செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மேற்கு கரையினுடைய மேயரை கைது செய்திருக்கிறார்கள், மேயரோடு சேர்த்து. ஏன்னா அந்த பகுதிகள் ஆட்சியை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறது ஃபத்தாஹ் அமைப்பு. அந்த மஹ்மூத் அப்பாஸினுடைய ஃபத்தாஹ் அமைப்பை சேர்ந்த மேற்கு கரையினுடைய ஃபத்தாஹ் அமைப்பின் செக்ரட்டரி உள்ளிட்ட சில இளைஞர்களையும் இன்றைக்கு அவர்கள் மேலதிகமாக கைது செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கு. இந்த யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரைக்கும் 20,000க்கு மேற்பட்டவர்களை அவர்கள் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் தொடர்ந்து கைது செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல காசாவில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 பேர் பற்றிய புகைப்படங்கள் இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்களில் முதன்மை இடத்தை பிடித்திருக்கிறார். அதற்கான காரணம் என்னன்னு கேட்டால், காசாவில் நிறைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்படுகிற அதே நேரத்தில் இந்த 2 பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்களாகவும், அதே நேரம் சமூக வலைதளங்களில் காசாவினுடைய தாக்குதல்கள் தொடர்பாக நிறைய நாங்கள் காசாவில் இத்தனை பேரை கொண்டோம், இத்தனை பேரை அழிச்சோம்னு சொல்லி நிறைய அப்டேட்டுகள் அவங்க கொடுத்த ஒரு குரூப்புங்கிறதுனால இஸ்ரேலியர்களுக்கு மத்தியில் ஹீப்ரு ஊடகங்கள்ல, ஹீப்ருவினுடைய சமூக வலைதளங்கள்ல எல்லாம் ரொம்ப பேசப்பட்ட 2 பேர். இந்த 2 பேருமே காசாவினுடைய தாக்குதல்கள்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தில் இருந்து அப்பாவிகள் மீது இவர்கள் தாக்குதல் நடத்திய அதே நேரம் இவர்கள் மீதான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அவர்களுடைய ஒருவனுடைய திருமண நாளில் அவன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தில் இருக்கக்கூடிய 2 பேரும் இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் தான் இன்றைக்கு ஹீப்ரு ஊடகங்கள்ல முதன்மை இடத்தை பிடித்திருக்கிறார். அதே நேரம் ஏற்கனவே இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் பாலஸ்தீனத்துக்குள்ள பணைய கைதிகளாக இருக்கிற போது அந்த பணைய கைதிகளுடைய உறவினர்கள் இனிமேலும் நாங்கள் நெதன்யாகுவை மாத்திரமல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கூட நம்ப முடியாது, இவர்கள் பணைய கைதிகளை மீட்டு தருகிற இடத்தில் இல்லை, இவர்கள் தங்களுடைய சுயலாபத்திற்கான ஒரு யுத்தத்தை செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுக்களை வெளிப்படையாகவே முன்வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனம் தொடர்பான ஐநாவினுடைய அமர்வுகளில் பல விவகாரங்களை பல நாட்டு தலைவர்களும் பேசி வருகிறார்கள். குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 11 நாடுகள் இம்முறை பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கு. நமக்கு தெரியும், பிரான்ஸு, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளே இதில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல இத்தாலி இதுவரைக்கும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை. ஆனால் இத்தாலியில 2 நாட்களுக்கு முன்பதாக நடைபெற்ற பாரிய ஆர்ப்பாட்டம் இத்தாலிய அரசாங்கத்தையும் ஆட்டம் காண வைத்திருக்கிறது என்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக 2 நாடுகள், டபுள் ஸ்டேட் என்கிற 2 நாடுகள்
என்கிற நியூயார்க் பிரகடனத்தில் இன்றைக்கு இத்தாலி கையெழுத்திட்டு இருக்கிறது என்று சொல்லி இத்தாலியினுடைய பிரதமர் மெலோனி அவங்க ஐநாவினுடைய அமர்வில் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார்கள். இஸ்ரேலை கண்டித்திருக்கிறார்கள். நாங்கள் இரு நாட்டு தீர்வை தான் கோருகிறோம். இஸ்ரேல் எப்படி ஒரு நாடாக இருக்குதோ அதே மாதிரி பலஸ்டைனும் தனி நாடாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தது மட்டுமல்லாமல் நியூயார்க் பிரகடனத்தில் அவங்க கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. எனவே மிக விரைவில் அவர்களும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க கூடும் என்கிற சூழல்கள் உருவாகி வரக்கூடிய சூழல்ல தொடர்ந்து காசாவுக்கு ஆதரவாக இத்தாலி ஸ்பெயின்ல இருந்தெல்லாம் கிளம்பி கப்பல் வழியாக காசாவை நோக்கி வரக்கூடிய ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவினுடைய கப்பல்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிற நேரம் நேற்றைய தினம் நமக்கெல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட 9 கப்பல்கள் மேல அவங்க தாக்குதல்கள் நடத்தியிருந்தாங்க. இன்னைக்கும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவினுடைய மிக பிரம்மாண்டமான கப்பல்கள் மேல தாக்குதல்கள் பிளஸ் ட்ரோன் கண்காணிப்புகளை நடத்தி வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு 2 கப்பல்கள் மேல தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கிறது. உடனடியாக அந்த இடங்களுக்கு இத்தாலி தன்னுடைய கடற்படையை அனுப்பி இருக்கிறது. முதல் தாக்குதல் வந்ததோடு அந்த இடத்துக்கு கடற்படை போனாங்க. 2வது தாக்குதல் வந்ததோடு 2வது முறையும் கடற்படை அந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாக இத்தாலி அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இப்படியான தாக்குதல்களை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். அவர்கள் நிராயுதபாணிகள் ஒவ்வொரு நாட்டிலிருந்து வந்திருக்கிறாங்க, காசா மக்களுக்காக போறாங்க. எனவே அவங்க மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடியதோடு சேர்த்து இத்தாலியினுடைய எம்பிக்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னு சொன்னா இஸ்ரேலுக்கு எதிராக இத்தாலி பொருளாதார தடைகளை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நிறைய யூரோப் கண்ட்ரிஸ் இஸ்ரேலோட நெருங்கின தொடர்பு வச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறாங்க, ஆயுத பிசினஸ் பண்றாங்க. இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் பண்றதுனால பொருளாதார தடையை இவர்களுக்கு எதிராக கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவினுடைய கப்பல்கள் தொடர்ந்தும் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டால் இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டி வரும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு இத்தாலி ஒரு கண்டனமாகவே தெரிவித்திருக்கிறேன்னா சர்வதேச மட்டத்தில் பாலஸ்தீனத்திற்கான மக்கள் எழுச்சி அதிகரித்து வருகிற காரணத்தினால்தான் இந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படுவதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைய நாள் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஒரு ரோந்து படையை மொத்தமாக அழித்திருக்கக்கூடிய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக ரமல்லாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழுவினுடைய ரமல்லா பட்டாலியன் தான் இன்றைக்கு இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். சோதனை சாவடியில் நிறுத்தி வைக்கப்பட்ட அவர்களுடைய வெஹிக்கிள்ஸ்களுக்கு அவர்களுடைய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மீது தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் விரிவாக வெளியாகாவிட்டாலும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு காசாவில் 3 இடங்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். 3 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். 3 மெர்காவா டேங்க்னா கிட்டத்தட்ட 15 பேர் அதில் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பது நமக்கு தெரிந்த விவகாரம். இப்படியான சூழலில் தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு யூஎன் உடைய அந்த நடவடிக்கைகளில் கலந்து கொள்வதற்காக யூஎனுடைய 80வது கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு பயணப்பட்டிருக்கிறார். பயணப்படுகிற நேரத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய விமானம் பிரான்சினுடைய வான்பரப்பை தவிர்த்து விட்டு தான் பயணித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு அவர் போகும்போது பிரான்சினுடைய வான்பரப்பை பயன்படுத்தி இருந்தார். அப்போ பிரான்ஸ் இந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கல. ஆனால் இந்த வாட்டி பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கிற காரணத்தினால பிரான்சினுடைய வான்பரப்பை தவிர்த்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னன்னா பிரான்ஸ் திடீரென அவரை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற அச்சம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. நம்மளை பொறுத்தவரை பிரான்ஸ் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. பட் அந்த பயம் வந்திருக்கிற காரணத்தினால நாங்கள் விமான பயணத்தில் பிரான்சினுடைய வான்பரப்பை பயன்படுத்தவில்லை என்பதை இன்றைக்கு வெளிப்படையாகவே இஸ்ரேல் அறிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தேடப்படும் குற்றவாளியாக சர்வதேச நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அவர் எந்த வெளிநாட்டுக்கு போனால் நம்மளை எவன் கைது பண்ண மாட்டானோ அவனுடைய நாட்டு வான்பரப்பை பயன்படுத்துவோம் என்கிற ரீதியில தான் இன்றைக்கு அவருடைய பயணம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டரை நோக்கி ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னா இந்த ராக்கெட் தாக்குதல்னால எங்களுக்கு எந்த காயமும் ஏற்படலைங்கிறாங்க. ஆனா ஹெலிகாப்டருக்கு என்ன நடந்திருக்குங்கிறத அவங்க சொல்லலை. காயம் ஏற்படவில்லை என்று சொன்னாலே ஹெலிகாப்டர் மீது ஹிட் ஆகி இருக்கிறது, தாக்குதல் நடந்திருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு ஆளில்லாத மிக பிரம்மாண்டமான விமானம் விபத்துக்குள்ளாகியது என்கிற ஒரு தனி தகவல் வந்திருந்தது. அதை தாண்டி இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய இந்த ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தாக்குதலில் எங்களுக்கு யாருக்கும் எந்த காயமும் இல்லை என்று சொல்றாங்களாக இருந்தால் என்ன நடந்திருக்கும்னு நம்ம ஊகிக்க முடியும். ஆனால் அதை தாண்டி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தங்களுடைய தாக்குதல் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதலால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய
ஹெலிகாப்டர் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறது. அதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, எத்தனை பேர் காயப்பட்டாங்கிற செய்திகள் வெளியாகவில்லை. இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் எங்களில் யாருக்குமே எந்த காயமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, ஹிட்டாகியும் இருக்கிறது, தாக்குதல் கரெக்டாக வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. ஆனால் யாருக்குமே காயம் இல்லை என்று சொல்வதை எந்த அளவு தூரம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புத்திசாலித்தனமான மக்கள் நம்ப போகிறார்கள் என்கிற கேள்விகளும் இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு ஸ்பெயின் இஸ்ரேலுடனான அவங்களுடைய இராணுவ ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே ரத்து பண்ணி வர்றாங்க. இன்றைக்கு 3வது ஒப்பந்தத்தையும் கெத்தாக ரத்து பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 207 மில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள இராணுவ ஆயுத ஏற்றுமதி ஒப்பந்தங்களை ஸ்பெயின் மொத்தமாக ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேலுடனான பல தடைகளை இஸ்ரேலுக்கு விதிக்கிறாங்க. இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஈவன் அரபு நாடுகள் கூட முடிவெடுக்காத அளவுக்கான முடிவுகளை ஸ்பெயின் தொடர்ந்து எடுத்து வருகிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு சன்ஆ மீது, யமனுடைய தலைநகர் மீது ஹூத்திகளை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருந்தது. இன்றைய தாக்குதலை பொறுத்தவரையில் கொஞ்சம் உச்சமான தாக்குதல், 20 போர் விமானங்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய தாக்குதல், 65க்கு மேற்பட்ட தாக்குதல்களை இன்றைக்கு ராக்கெட் தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியிருந்தது. இதில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 40க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகளுடைய படைப்பிரிவு சொல்லி இருக்கிறாங்க. எனவே இன்றைய தாக்குதல் யமன் மீது ஒரு கடுமையான தாக்குதல் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய யமனுடைய ஹூத்திகளுடைய தலைமை என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் எங்கள் மேலே எவ்வளவு தாக்குதல் நடத்தினாலும், எத்தனை முறை தாக்குதல் நடத்தினாலும் நாங்கள் தொடர்ந்தும் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தொடர்வோம், பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்படுவோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான அவர்களுடைய தாக்குதல்கள், போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற போகிறது, நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன மக்களும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களும் இஸ்ரேலுக்கு எதிரான தங்களுடைய முயற்சிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். பாலஸ்தீனம் தொடர்பான அடுத்தடுத்த செய்திகளையும் நாளைய நம்முடைய அப்டேட்டுகளையும் மேலதிகமான பிரேக்கிங்கள் வந்தால் அதிலையும் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு நம்முடைய ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புகிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்காக தொடர்ந்தும் குனூத்து நாசிலாவை ஓதுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.